இதே பெரிய சுழிய நடுவுல என்னன்னு சொன்னேன், நடுவில் போட்டால் அந்த பெரிய சுழி இன்னு, இன்று, எண்ணு, இந்து, எம் இந்த 5 சவுண்டுக்காக பயன்படுத்தப்படும். அதாவது பின்னாடி வர ஸ்ட்ரோக்கு இக்கு இல்லைனா இக்கா இருந்தால் அது இங்கிற சவுண்ட கொடுக்கும் நடுவுல. பின்னாடி வர ஸ்ட்ரோக்கு இஜா இருந்தால் இஞ்சுங்கிற சவுண்ட கொடுக்கும் நடுவுல. நடுவுல போடக்கூடிய பெரிய சுழி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பின்னாடி வர ஸ்ட்ரோக்கை வச்சுதான் அதனோட சவுண்ட் என்னன்னு நாம கண்டுபிடிச்சணும். பின்னாடி வர ஸ்ட்ரோக்கு இட்டு இதா இருந்தால் முழுசு சவுண்டு, இத்து இதா இருந்தால் இந்துங்கிற சவுண்டு, இப்பு இப்பா இருந்தால் இம்முங்கிற சவுண்டு. இப்ப இதுல ஏற்கனவே நம்ம சிறிய சுழியில பார்த்துருக்கோம். 2 வளைவு கோடு சேர்ந்தா சிறிய சுழி எப்படி போடுவோம், உட்புறமா போடுவோம். இதே வளைவு கோடு பிளஸ் ஒரு நேர்கோடு வந்தால் அந்த வளைவு கோட்டின் உட்புறம் தான் போடுவோம், நடுவுல வரக்கூடிய சிறிய சுழி. அதேதான் இப்ப பெரிய சுழிக்கு பார்ப்போம். பெரிய சுழி நடுவில் வந்தால் 2 வளைவு கோடுகளுடன் நடுவில் பெரிய சுழி வந்துச்சுன்னா உட்புறம், அந்த வளைவு கோட்டுக்கு உட்புறம். ஒரு வளைவு கோடு ஒரு நேர்கோடு, இல்ல வைசி வர்சா இப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நேர்கோடு அப்புறம் வளைவு கோடு, இல்ல வளைவு கோடு நேர்கோடு. அப்படி வந்தாலும் வளைவு கோட்டின் உட்புறம் தான் இந்த பெரிய சுழி போடும். இதே நேர்கோடு பிளஸ் நேர்கோடு வரும்போது நடுவுல கோணம் ஏற்பட்டால் அந்த பெரிய சுழி எப்படி போடணும், வெளியில போடணும், வெளியில போடும். இதே கோணம் ஏற்படாவிட்டால் இடது பாட்டம். இதெல்லாம் சிறிய சுழியே பார்த்துட்டோம், ஞாபகப்படுத்துறேன். இடது பாட்டம். இப்ப வேர்ட்ஸ்ல பார்க்கலாம். பங்கு வந்து இங்க இன் சொல்லு, பின்னாடி என்ன வந்து பாருங்க, இக்கு இக்கு இக்கு. சோ இக்கு இக்கு வந்தா அதை அப்படிதான் படிக்கணும். அப்ப இக்கு பெரிய சுழி போட்டு பங்கு. இப்ப இதுல என்ன கவனிக்கணும், இன்னொன்னு 2 நேர்கோடுகள் இங்க கோணம் ஏற்பட்டிருக்கு, கோணம் வெளியே. வஞ்சி வளைவு கோடு ஒரு நேர்கோடு, அப்ப வளைவு கோடுக்கு உட்புறமா போடணும். பின்னாடி வர்றது ஜி, இஜ் சவுண்ட், வஞ்சி வஞ்சி அப்படின்னு படிக்கூடாது, வஞ்சி. சோ அப்ப இவ்வு பெரிய சுழி இஜ் வஞ்சி. பாண்டி அப்ப எப்படி போடுவோம், இட்டு வந்துருக்கு, அப்ப இன்னும் படிக்கணும். இப்பு பெரிய சுழி இட்டு பாண்டி. பந்து இதுல ஒரு வளைவு கோடு ஒரு நேர்கோடு வந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போற இந்த வார்த்தையில முதல்ல நேர்கோடு அப்புறம் வளைவு கோடு எப்படி வந்தாலும் அது வளைவு கோட்டின் உட்புறம் போடணும். சோ இப்ப இப்பு பெரிய சுழி இந்து பந்து. ரம்பம் பின்னாடி என்ன வந்திருக்கு, இப்பு, அப்ப இம்முக்காக படிக்கணும். இது பெரிய சுழி இம், இப்பு ரம்பம். இப்ப ஒரு நேர்கோடு இன்னொரு நேர்கோடு பார்த்தாச்சு, கோணம் ஏற்பட்டு ஒரு வளைகோடு ஒரு நேர்கோடு பார்த்தோம். 2 நேர்கோடு வந்தால் கோணம் ஏற்படாவிட்டால் என்ன பண்ணணும், இடது வாட்டம் ஓ போடுறோம், இட்டு போடுறோம், இங்கு போட்டுட்டு அப்ப என்ன பண்றோம், இடது வாட்டத்துல போட்டோம், இடது வாட்டத்துல போட்டு. அப்ப இன்று ஒழுங்கு பணிந்து ரெண்டு வளைகோடு அப்படின்னு அப்புறம் பணிந்து. சோ நடுவுல இந்த 5 சவுண்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுல உன்னை கவனிக்கணும். இந்த இடத்துக்கு வாங்க. இங்க என்ன சொல்றோம், இம்முக்கு பின்னாடி இப்ப அறிவு வந்தால் அந்த பெரிய சுழியை இம்முக்குன்னு படிச்சோம். அப்ப இம்ப அந்த சவுண்ட் வருதா. சோ இங்க வாங்க, இந்த வார்த்தை ரம்பம் நடுவுல என்ன வருது, இம்ப.
இந்த இம்ப நம்ம ஏற்கனவே ஒரு மெய்யெழுத்தை பார்க்கிறோம். இப்ப பார்க்கலாம். இம்ப இதுக்கு இப்படி இம்ப திக் பண்ணி போட்டால் அந்த மெய்க்குறிதான் இம்ப படிச்சிருக்கோம். அப்ப இங்க ஒரு இம்ப வருதே, இங்க ஒண்ணு வருதே, எதை எங்க யூஸ் பண்ணணும்? இதுக்கு ரூல் கொடுத்துருவோம். இதை தவிர பாக்கி எல்லா இடத்துலயும் நீ நடுவுல பெரிய சுழி போட்டுக்கலாம். இந்த இம்பு மெய்க்குறி எங்க போடணும்? ஃபர்ஸ்ட் உயிரொலி முன் வந்தா, ஆரம்பத்துல உயிரொலி வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் தான், அதுக்கு சுழி கிடையாது. அம்புலி அப்ப எடுத்தோடனே உயிரொலி வந்துச்சு, போட்டுட்டு இம்ப போட்டுட்டு அம்புலி, எம்பா போட்டுட்டு இம்ப இது எம்பா on the line எம்பா கும்பலம் போட்டு இம்ப போட்டு கும்பலம். அது ஒரு அடுத்தது ஆ. கீழ்கோடுகளுக்கு பிறகு, கீழ்கோடுகள்னா டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ், அந்த கீழ்கோடுகளுக்கு பின் எப்பவுமே இந்த இம்பாலிட்டி தான். சோ பம்பரம் அப்படிங்கிறதுல இப்ப என்ன கீழ்கோடு, அப்ப இதுக்கு இம்பதான் போடணும். போட்டு அப்ப இங்க கொண்டு போய் நடுவுல பெரிய சுழி போடக்கூடாது. இந்த இடத்துல இம்ப போட்டு பெரிய சுழி போட்டு இங்க போடையா போடக்கூடாது. இதுதான் கதம்பம். இது கீழ்கோடு, அதுக்கப்புறம் வரக்கூடிய இம்ப அதுக்கு இதுதான் கதம்பம். குடும்பம் இக்கு இட்டு இம்ப இம் குடும்பம். சோ இம்ப எங்க போடணும்னு பார்த்தேன். இப்ப இம்புங்கிற சுழி நம்ம ஏற்கனவே போன சாப்டர்ல பார்த்தோம். அந்த இம்புங்கிறதுக்கு பின்னாடி ஆக ஆக வரும் பொழுது வாவு கருதி பெரிய சுழி போடப்படும். நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்க்கும்போது எப்படி படிச்சோம் அப்படின்னா, இப்ப அது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப வழக்கமாக அப்படின்னு வந்ததுன்னா சிறிய சுழி படிக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? போட்டு இழு இக்கு இன்னு போட்டுக்கோ. இந்த ஆனை வந்துச்சுன்னா பக்கத்துல ஆ போட்டு என் போடு. இது லாஸ்ட் அத்தியாயத்துல பார்த்தோம். ஆனாலும் வாக்கு கருதி சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இம்மோட ஆன சேரும் பொழுது இந்த இம் சுழிய பெரிய சுழியா காமிச்சு இன்னும் எப்படி போடலாம்? இக்கு இழு இக்கு பெரிய சுழிய போட்டு இன்னு இப்படி போடணும். அதே மாதிரிதான் வழக்கமாக இவ்வு இழு இக்கு இன்னு போட்டுட்டு ஆக இப்படிதான் சிறிய சுழியில பார்த்தோம். அதை எப்படி எழுதலாம்? இவ்வு இழு இக்கு போட்டு பெரிய சுழிய காமிச்சு அப்படியே. சோ இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப நம்ம ஆரம்பத்திலையும் நடுவிலையும் பெரிய சுழி பார்க்கலாம்.